ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருநெல்வேலியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிற மோன்ட்ரா எலக்ட்ரிக் ஆட்டோவோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட நியூ ஷோரூம் நம்ம நாகர்கோயிலில் லான்ச் ஆக போகுது. எல்லாருக்கும் திருநெல்வேலியில் அறிமுகமாக அனுபவமும் இந்த ஆட்டோவில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம திருநெல்வேலியில் நீங்களே லோக்கலில் பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ பரிச்சயமாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஓடிட்டுருக்கோம். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோவோட ஃபுல் ரிவ்யூ ப்ளஸ் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க, வண்டி எடுத்தால் என்னென்ன உபயோகமாலாம் இருக்குங்கிறத பற்றி நம்ம லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்க கிட்டேயுமே சரி, நம்ம திருநெல்வேலி ப்ளஸ் நாகர்கோயிலில் போய் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம கேதர் பண்ணியிருந்தோம். ஒரு அருமையான ஒரு வீடியோவாக அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் ஷேக் இப்ராஹிம். நான் வந்து நார்வேல் எனக்கு நேட்டிவ் பிளேஸ். இந்த மோந்த்ரா ஆட்டோ எடுத்து வந்து கிட்டத்தட்ட 9 months ஆகுது. ஆவரேஜாக நான் இதுவரை 20,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம எப்படி மேக்ஸிமம் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டினோம்னா இதை பொறுத்தளவுக்கு ஒரு 1200 வரை நம்ம வந்து, நான் ஆவரேஜ் யூஸர் தான், 1200 வரை நான் ப்ராஃபிட் ஓடும் நமக்கு. இதுக்கு முன்னால் நான் வந்து எல்பிஜி வச்சுருந்தேன். எப்படி ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எனக்குலாம் ஒரு 5 லிட்டர் கேஸ் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். இதையும் கம்பேர் பண்ண பட்சத்தில் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப லாபமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோ வந்து நான் ஒரு கஸ்டமரை பார்த்து தான் எடுத்தேன். நெட்டில் செக் பண்ணேன். அப்போ நல்லா ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த கஸ்டமர்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க திருநெல்வேலியில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போய் விசாரித்து எடுத்துகிட்டு இந்த வண்டி நான் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல யூஸ். இப்போ ஆவரேஜாக நான் எப்படியும் ஒரு நாளைக்கு 70-80 கிலோமீட்டர்ஸ் என்னோட யூஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் எல்பிஜிங்க பக்கத்தில் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு எனக்கு ஸ்கூல் ட்ரிப்லாம் உண்டு, ஒரு 400 ரூபா ஆவரேஜாக எனக்கு எல்பிஜி போட வேண்டிய வரும். இதை கம்பேர் பண்ண நேர் ஆப்போசிட். கொஞ்சம் எனக்கு வந்து லாபமாகவே இருக்குது. இந்த ஆட்டோவுக்கு மாறினதுக்கப்புறம் மந்த்லி எனக்கு வந்து 10,000 மந்த்லி எனக்கு வந்து சேவிங்ஸ் கிடைக்கும். சர்வீஸை பொறுத்தளவுக்கு நான் நல்லா பண்ணி கொடுக்காங்க. மற்றபடி இது வந்து சர்வீஸை பெரிய மெயின்டெனன்ஸ் நமக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் செக்அப் தான், க்ளீனிங் தான், பெரிய மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு இதாக இருந்தது, அதையும் அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹெட்லைட்டு வந்து இதாக இருந்து அது கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் ரொம்ப நாளாகவே கேட்டுருந்தேன். இப்போ திருநெல்வேலிலேருந்து எப்போ இங்கே ஷோரூம் வராங்கன்னாங்க. சீக்கிரம் என்ன வந்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ குடிச்சீங்க நாகர்கோயில் ரீச் ஆயாச்சு. அவங்க இனி சர்வீஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது என்னை பொறுத்தளவுக்கு யாராவது வண்டி எடுக்கலாம் கேட்டால் என்னுடைய இது பொருள் கண்டிப்பாக எடுக்கலாம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா லாபம் சொல்கிறதுக்கு நம்மளுடைய இபி பில் கம்பேர் பண்ண பட்சத்தில் இது வந்து ரொம்ப லாபம். நம்மளை பொறுத்தளவுக்கு கம்பேர் பண்ண பட்சத்தில் டீசல், எல்பிஜி, சேம் பெட்ரோல் எதாவது நீங்கள் கம்பேர் பண்ண பார்த்தாலும் ஈவி லாபம் தான் எப்படி எடுத்தாலும். என்னோட பேர் ஜென்னத்து. என் வீட்டுக்காரங்க தான் இந்த ஆட்டோ ஓட்டுறாங்க. இதுக்கு முன்னால் எல்பிஜி கேஸ் வண்டி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் எங்களுக்கு இந்த வண்டி அறிமுகம் ஆச்சு. எங்களுக்கு அதை வியூ பண்ணி பார்க்கும்போது அது நல்ல மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் டைரெக்டாக ஷோரூம்க்கே போயிட்டோம். போய் அவங்கள்ட்ட இதை பற்றியெல்லாம் கேட்டோம். ஃபஸ்ட் டைம் நாகர்கோயில் ஏரியாவில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக இந்த வண்டி எடுத்தோம். இப்போ ஒரு 10 மாதத்துக்கு ஆச்சு. முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா பெனிஃபிட்டாகவே இருக்குது. வண்டி ஓட்டத்தை பொறுத்து அதனுடைய கிலோமீட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் பொறுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏர்ன் பண்ண முடியுது, இதில் நல்ல மாதிரி ஏர்ன் பண்ண முடியுது. அப்புறம் எங்களோட நாங்கள் இந்த வண்டியை ஃபஸ்ட் டைம் நாங்கள் தானே எடுத்தனால நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட கேட்டுட்டு நாங்களுமே சொல்லி கொடுத்தோம். அப்புறமா அவங்களுமே டைரெக்டாக ஷோரூம் போய் பார்த்து அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துலேயே கொஞ்சம் இந்த மோன்ட்ரோ ஆட்டோ தான் ஓடிட்டுருக்குது. பெனிஃபிட் ஓகே, எனக்கு ஓகே. என் பேர் ராஜன், டிவிடி காலனி கோட்டார். நான் 20 வருஷம் மட்டும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த மோன்ட்ரோ கம்பெனி ஆட்டோ வந்துங்கின உடனே ஒரு ஆசை. அப்போ நம்ம அண்ணன் ஒரு ஆள் எடுத்திருந்தார் பறக்க ஜங்ஷனில் இருந்து. அவர்கிட்ட கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் பயந்து தான் எடுத்தேன்.
இருந்தாலும் சரி எதுனாலும் தைரியமாக பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்து 11 மாதம் ஆச்சு. ஆண்ட முன்னேற்றத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, அது பாட்டு ஓடிட்டுருக்கு. 24,000 கிலோமீட்டர் ஓடியாச்சு. அப்படி ஏதாவது பிரச்சனைனாலும் சின்ன பிரச்சனை அது ஃபோனில் நான் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணிடுவேன். அவங்க அதுக்குள்ள டீட்டெயில்ஸை சொல்லிடுவாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, அது பாட்டு ஓடிட்டுருக்கு. 8 வருஷம் மட்டும் டீசல் வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ இது எடுத்து 11 மாதம் ஆச்சு. ஆனால் டீசல் வண்டின்னு சொல்லும்போது டெய்லி ஒரு 200 300 பெட்ரோல் போடணும். இது அப்படி கிடையாது. கரண்ட் மட்டும் ஃபுல் சார்ஜ் பண்ணுவேன். மாதத்துக்கு 2,000 ரூபா கரண்ட்டுக்கு மட்டும் வருது. 2 மாதத்துக்கு 4,000 ரூபா வருது. வீட்டுக்கும் சேர்த்து 4,500 தான் வருது. ஆனால் இருந்ததுக்கு ₹1 இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரலாம். வந்தால் ஓடிட்டுனா சேப்பில் பைசா தான். போகும்போது அந்த ரூபாய் அப்படி வீட்டுக்கு கொண்டு போயிடலாம், ஒரு கவலை இல்லை. அந்த வண்டியை பார்த்து மக்கள் யாருன்னு ஒன்று கேட்பாங்க, இது என்ன வண்டி ஷார்ட் ஆகிட்டா அப்படின்னு கேட்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சவுண்டோ ஒன்றும் கிடையாது. வண்டி மூவ் பண்ண அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் வண்டி ஷார்ட் ஆகிட்டான்னு. நல்லா இருக்குது அப்படின்னு கஸ்டமர் அவ்வளோ பேருமே வண்டியில் வரக்கூடிய கஸ்டமர்லாம் நல்லா இருக்குன்னு புதுசாட்டு யாரக்கூடியவங்களும் நம்பரை வாங்கிட்டு இந்த வண்டியில் கூப்பிடாங்க, இன்னைக்கு சவாரிக்கு வருவீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு. அதனால் எனக்கு அதை வச்சு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. டெய்லி ஒரு நாளைக்கு 2 பேராவது வந்து இந்த வண்டிக்கிட்ட வந்து நின்று ஆலோசனை கேட்பாங்க, எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு, எத்தனை கிலோமீட்டர் கிடைக்கணும். ஆனால் கம்பெனியில் 160 சொல்லியிருக்காங்க. ஆனால் 160 எனக்கு கிடைக்கும். அதனால் எப்படி எடுக்கலாமான்னு கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் எடுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் ஓடினாலே இல்லையா இதுதான். அதனால் 150 கிடைக்கி போதும் அப்படின்னு அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லி எங்கே கொண்டு விட்டாலும் இந்த வண்டியை பார்க்கும்போது சுற்றி வருவாங்க, இது என்ன வண்டி அப்படின்னு. அது மக்களுக்கு ஒரு புதுசாட்டு ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சர்வீஸுக்கு அங்கே 4 சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கேன். 4 சர்வீஸ் போயிட்டு வந்தேன். அப்புறம் அவங்கள்ட்ட எப்பவுமே சொல்லுவேன், இங்கே நார்வேலுக்கு வாங்கன்னு. இப்போ நார்வேலில் பிரான்ச் இப்போ சீக்கிரத்தில் ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டாங்க. நீ வந்துடும், வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கூட பெனிஃபிட்டும் நல்லாயிருக்கும். என்னோட பேர் ஸ்டார் ஆர் சக்தி. நான் அந்த மோட்ரோ வாங்கி 8 மாதம் ஆச்சு. இதுக்கு முன்னால் வந்து நான் 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், ஆட்டோ தொழிலில். பஜாஜி, அதுக்கப்புறம் அபை, இந்த மாதிரி இருந்து இப்போ எலக்ட்ரிக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இதை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் இது வாங்கினதில் பரவாயில்ல, நல்ல மைலேஜும் கிடைக்கிது. நம்ம சவாரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கஸ்டமர் வந்து இதுவரை அந்த வண்டியை எதுவும் குறை சொல்கிற மாதிரியும் இல்லை. எனக்கு கிலோமீட்டர் வந்து 15,400 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சர்வீஸ் வந்து நம்ம கம்பெனியில் விட்ருக்கோம். நம்ம சொல்கிற மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதிகமான சார்ஜுகள் அதிகமாக வாங்கலை. சில பொருளுகளுக்கெல்லாம் இப்போ இடையில ஏதாவது பேருந்தால் கூட இப்படி பேருக்கு நீங்கள் அதை மாற்றி கொடுங்கன்னா அதுக்கு சிறு சார்ஜ் போட்டு நமக்கு மாற்றி கம்பெனி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் முன்னால் இதுக்கு டீசல் அதிகமாக போட வேண்டியிருக்கோம். மெஷின் எப்படியும் 300 350 ரூபா போட வேண்டியிருக்கோம். இப்போ நம்ம கரண்டில் சார்ஜ் போடுறோம். சார்ஜ் போடச்சில் அந்த 350 ரூபா நமக்கு லாபம் தான். இது வந்து பேட்ரி கூட நம்ம 3 வருஷம் வாரண்டி தராங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 10,000 ரூபா எவ்வளோ கட்டியாச்சுன்னா கூட ஒரு 2 வருஷம் தரதாட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதனால் எடுத்தால் உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு வந்து சார்ஜ் வந்து நான் எப்பவும் ஃபுல் சார்ஜ் போடுவேன். நமக்கு வந்து 160 கிலோமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. அதிகமான ஸ்பீடு, அதிகமான பவர் ஸ்பீடு கண்டமானி ஓடினா கிலோமீட்டர் வந்து அடி வாங்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் கூட தான் கிடைக்கும். இது இயல்பாக எல்லாருக்கும் உள்ளது. இதுக்கு முன்னால் வந்து சர்வீஸ் வந்து நம்ம வந்து திருநெல்வேலி போயிட்டு இருந்தோம். திருநெல்வேலி 80 கிலோமீட்டர் போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இன்னும் 2 நாளையில் இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் சர்வீஸ் வந்து நார்மலில் இருக்கனால நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன வேலைன்னா உடனே போய் பார்க்கலாம், எடுக்கலாம். அந்த மாதிரி உள்ளதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கும் வாய்ப்பு பயன்படும் என்று நினைக்கிறேன். எங்கள் நேம் வந்து ஜெகன் மகேஸ்வரி. நாங்கள் வந்து வடசேரியிலேருந்து நாங்கள் வந்து சொந்தமாக சொசைட்டி வச்சுருக்கோம், பால் சொசைட்டி. நாங்கள் வந்து இந்த ஆட்டோ எதுக்கு எடுத்தோம்னா, பால் வந்து வள்ளியூர்லேருந்து பால் எங்களுக்கு வரணும். இதே நேரம் நாங்கள் வந்து பேசஞ்சர் ஆட்டோ எடுக்கிறதா இருந்தால் டெய்லி ஒரு 1,500 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஆட்டோவுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ நமக்கு வந்து பைக் வந்து எலக்ட்ரிக்கல் பைக் தான் வச்சுருக்கோம். அப்போ அவங்க தான் வந்து இப்படி ஒரு திருநெல்வேலியில் ஒரு ஆட்டோ இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். இது வந்து பேசஞ்சர் ப்ளஸ் வந்து தொழிலுக்கும் யூஸ் பண்ணுறோம். குறைஞ்சது நான் வந்து 6 கேன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆட்டோ நான் செலக்ட் பண்ணேன். ஆனால் 9 கேன் 40 லிட்டர் கேன் வந்து 9 கேன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆட்டோ எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. பேசஞ்சரும் நாங்கள் வந்து 3-4 பேர் போகிற மாதிரி இருக்குது. அது பேசஞ்சர் ஆட்டோ வந்து ஒரு நாளைக்கு நான் இப்போ வந்து குறைஞ்சது டெய்லி 200 ரூபாய் பெட்ரோல் வச்சு போடணும். இது வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. எங்கே வேணாலும் தைரியமாக வந்து சார்ஜை மட்டும் பார்த்துட்டு தைரியமாக எங்கே வேணாலும் ஆட்டோ நான் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த வண்டி எடுத்து 1 மந்த் ஆச்சு. 1,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து எங்களுக்கு இனிமேல் தான் வரும். இது வரைக்கும் எனக்கு அதில் வந்து எந்த கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. இப்போ இங்கே சர்வீஸ் சென்டர் எல்லாமே இங்கேயே ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு பக்கத்துலேயே பண்ணிடலாம். அதனால் எங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை.
முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அங்கேருந்து திருநெல்வேலிக்கு தான் போகணுங்கிற இது சொன்னாங்க. ஆனால் இனிமே வந்து இந்த மாதத்துலேருந்து எங்களுக்கு இங்கேயே பண்ணிடலான்னு சொன்னனால எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து வண்டியை எடுத்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. அப்போவும் நான் வந்து சின்ன டவுட்லேயே இருந்தேன் இவங்க எப்படி பண்ணி தருவாங்கன்னு. ஆனால் நான் பயப்படுற மாதிரி அவங்க இல்லை, உடனே எனக்கு வந்து பண்ணி தந்தாங்க. அங்கேருந்து மெனக்கிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் ஓடி வந்துடுறாங்க. ஆமாம். ஸோ ஒரு வேல்யூபான டைமில் நீங்கள் சூப்பராகவே டைம் கொடுத்து எங்களுக்காக ஒரு அருமையான இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பாலகிருஷ்ணன். நான் வந்து நாகர்கோயிலில் தான் இருக்கேன். திருநெல்வேலியிலேருந்து இந்த ஆட்டோ எடுத்தோம். ஆட்டோ வந்து நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. மைலேஜுக்கு தான் வேண்டி ஆட்டோ எடுத்தோம். பரவாயில்ல, எனக்கு ஒரு 155 வரைக்கும் ஓட்டுறேன். ஆட்டோ பற்றி வேற எந்த பிரச்சனையும் சொல்ல மாதிரி இல்லை. இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு 2-3 பேர் எடுத்திருந்தாங்க, எடுத்துட்டு நல்லா ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க நல்லா இருக்கு, இந்த ஆட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னனால நாங்கள் வந்து யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து தான் நிறைய ரெஃபர் பண்ணி தான் இந்த ஆட்டோ எடுத்தேன். பட் நல்லா இருக்கு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. தீபாவளி அன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணேன். என்னையோட 2 மாதம் ஆகுது. ஒரு 4200 210 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு. ஆட்டோ வந்து இவ்வளோ ஓடினதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரவே இல்லை. சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் அவங்க பார்த்து தராங்க. மற்ற டீசல் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். டீசல் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் டெய்லி 400 டீசல் போடணும். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் வண்டி ஓட்டு பார்ட் டைம் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கனால ஒரு 400 டீசல் போட்டு ஒரு 600 700 தான் என்னால் ஓட்ட முடியும். 300 தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இதில் அப்படி இல்லை. நான் மத்தியானத்துக்கு அப்புறம் ஓட்ட அந்த 600 700 ஓட்டினாலும் 40 45 கரண்ட்டுக்கு ஆனாலும் எனக்கு சேவிங்ஸ் ஆயிடுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வரல. நம்ம ஓட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. சம்டைம்ஸு 160 கிடைக்கி, ஒரு டைமு 150 55 கிடைக்கி. ஓட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. சில நேரம் நம்ம ஆக்சிலேட்டரை கொடுத்து வச்சுக்கிட்டே பிரேக்கை சம்பிட்டே இருப்போம், அந்த நேரம் மைலேஜ் அடி வாங்குது. அப்படி சின்ன சின்ன இதாக இருக்கே தவிர்த்து மற்றபடி எதுவும் இல்லை. வண்டியில் வரவங்கலாம் நல்லா கார் மாதிரி இருக்குது, நல்லா சைலண்டாக இருக்குது, நல்லா கார் மாதிரி இருக்குது. மற்ற ஆட்டோவோடி உங்கள் ஆட்டோ நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. வண்டியை வந்து பிடிக்காத விஷயம்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஓட்டத்துல இருந்து, பிரேக்ல இருந்து, ஆக்சிலேட்டர்ல இருந்து எதாவது வண்டி ஓட்டத்துக்கே நம்ம ஸ்மூத்தாக தான் இருக்கும். அந்த டயர்ட் இருக்காது. டீசல் ஆட்டோ நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஓட்டினோன்னு நமக்கு உடம்பு டயர்ட் ஆகும். இந்த உடம்பு டயர்டு இதில் வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டேன். சர்வீஸை பற்றி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் தூரம் திருநெல்வேலி வர வரைக்கும் நாங்கள் கொண்டு போய் விட்டோம். இப்போ நாகர்கோயிலில் ஷோரூம் ஓப்பன் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். சர்வீஸ் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என் பேர் சுரேஷ். நான் எடலாக்குடி, நாகர்கோவில் எடலாக்குடி பகுதியில் கலந்த 35 ஆண்டு காலமாக ஆட்டோ ஓட்டி வரேன். பட் ஒரு 25 வருஷமாக பஜாஜ் வண்டியும் டிவிஎஸ் வண்டி ஒரு 10 வருஷமும் மேற்படி இது எடுத்து 9 மாதம் ஆச்சு. இந்த வண்டி எடுத்து ஆரம்ப கட்டத்தில் இந்த வண்டி பற்றி தவறான கருத்துக்களை தான் ஆட்டோ டிரைவரே சொன்னாங்க. ஆனால் இதை அனுபவித்த பிறகு இதை ஓட்டுனாலும் இனி வேறு எந்த தொழிலும் இல்லை, எந்த ஆட்டோவும் ஓட்ட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சுகமான வண்டி. பயணிகளும் யாருனாலும் மேலும் மேலும் நம்ம இந்த வண்டிக்காகவே என்ன கூப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த வண்டி எனக்கு அமைஞ்சிருக்கு. இது ஆட்டோ பேர், அது ஆட்டோ கிடையாது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஆடிகாரில் இருந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வாகனத்தோட ஒரு சொகுசு. இதை ஓட்டிட்டு வேறு எந்த வண்டியும் ஓட்ட மாட்டாங்க. ரொம்ப பக்காவாக இருக்கும். தொழில்நுட்பத்துலேயும் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் சுவிட்சு கண்ட்ரோலு எல்லாமே சுகம். அதில் அனுபவிச்ச ஆளுக்கு தான் தெரியும். அனுபவம் இல்லாமல் யாரும் ஓட்டினா வேலைக்கு ஆகாது. இனி இந்த வண்டி தான் இனி வருங்காலத்தில் இதை விட அடுத்த தொழில்நுட்பம் கிடையாது. அவ்வளவு அருமையான செட்டப் இந்த மோன்ட்ரா வாகனம். பல வாகனங்கள் ஓடுது, ஆனால் இந்த வாகனத்துக்கிட்ட ஈடு என எதுவும் கிடையாது. மார்க்குன்னு போட்டால் 100 மார்க்கு போடலாம். அருமையான வண்டி. நான் ஒர்க் ஷாப்புக்கு போனதே கிடையாது, போவதே இல்லை. கிட்டத்தட்ட இப்போ 4 மாதம் ஆச்சு நான் கம்பெனியில் சர்வீஸ் பண்ண போயிட்டு வந்துட்டு போகல. ஆனால் இப்போ திருநெல்வேலி சர்வீஸு, நாகர்கோவில் சர்வீஸுக்கு வர்றாங்க. வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு நமக்கு லெகுவாக இருக்கும். தைரியமாக நம்பி தொழில் பண்ணலாம். வாழ்க்கையில் நல்ல வளமுடன் வாழணும், பெரிய லெவலில் போகணும்னா மோன்ட்ராவை நம்பி எடுக்கலாம். ஆனால் எனக்கு 35,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு 9 மாதத்தில். சர்வீஸ் அங்கே திருநெல்வேலி தான் போவேன். இதுவரை 3 வட்டம் போயிருக்கேன். எனக்கு இப்போ கடைசி போய் 4 மாதம் ஆச்சு. எனக்கு சர்வீஸ் போக வேண்டிய அவசியம் இல்லாதனால நான் போகலை. ஒரு விதத்தில் எந்த விதத்தில் எதையும் குறை சொல்ல முடியாது. அருமையான படைப்பு. இந்த படைச்ச ஆளுக்கு பெரிய நன்றி சொல்லணும். என்ன கேட்டால் அவ்வளோ பிரமாதமான வண்டி. ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 ரூபா செலவாகும். 200 கிலோமீட்டருக்கு 90 ரூபா செலவாகும். அப்போ கணக்கு போட்டேன். பெட்ரோல் போடதா இருந்தால் இப்போ 200 கிலோமீட்டர் போடணும்னா 800 ரூபா பெட்ரோல் போடணும். நான் 300 ரூபா டெய்லி தினமும் எடுத்து வச்சுருக்கேன் வாகன பராமரிப்பு செலவுக்காக.
300 எடுத்து வைக்கிறேன், அது என்னோட சேஃப்டிக்கு. ஆனால் பெட்ரோலாக போடுறது வந்து கிட்டத்தட்ட 25 தான் ஆட்டோவுக்கு தலையெழுத்து கிடைக்கும். கூடி போனால் எவ்வளோ வரும்? 800 போட்டால் தான் இவ்வளோ. ஆனால் இது வெறும் 80 நான் மத்தியானமும் சார்ஜ் போடுவேன். அதெல்லாம் சேர்த்து 200 கிலோமீட்டர் ஆவரேஜ் பார்த்தா 800 தான் இதோட எரிபொருள் செலவு மாதிரி வரும். எரிபொருளை கணக்கெடுப்பது எனக்கு திருநெல்வேலி முதல்ல கஷ்டமாக தோணுச்சு. இப்போ எனக்கு திருநெல்வேலி கஷ்டம் இல்லை, ஏன்னா நம்ம தான் போகிறது இல்லையே. 4 மாதமாக கம்பெனி பக்கமே போக வேண்டிய அவசியப்படலை. ஆமாம், டயர் பஞ்சர் ஆகும், அது இயற்கை. அது 5 கோடி கார் வாங்குறாலும் டயர் உங்களுக்கு பஞ்சர் ஆகத்தான் செய்யும். சரியா? 10 ரூபா காற்று இருந்தால் தான் டயர் கொண்டு ஓடும். பாக்கி எந்த விதமான ஃபால்ட்டு இந்த வண்டியில் சொல்லுறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. சந்தோஷ், தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. என் பேர் ஷேக் ஷாவுல் ஹமீத். நான் நாகர்கோவில். எனக்கு இந்த 3 ஆட்டோ சில நண்பர்கள் ஓட்ட பார்த்துருக்கேன். அப்போது நம்ம வீட்டு யூஸுக்கும் என்னுடைய ஓன் யூஸுக்கும் 2க்கு விடலாலும் நினச்சி ஒரு ஆட்டோ நான் பேங்க் லோன் மூலமாக எடுத்திருக்கேன். 3 வந்து மற்ற வாகனங்களை விட நல்ல சேமிப்பு. நம்ம பெட்ரோல் வாகனத்தை இதை ஒப்பிடும்போது இது வந்து கிலோமீட்டருக்கு 40 பைசா செலவாகும். அது 4 ரூபா வரை நமக்கு செலவாகும். அந்த கம்பெனியில் நான் காண்டாக்ட் பண்ணும்போது ஆன்லைன் மூலமாக காண்டாக்ட் பண்ணேன். அவங்க நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. அதுக்கான எனக்கு கொட்டேஷன் எல்லாமே கொடுத்தாங்க. அதை பேங்க் மூலமாக நான் அதை கொட்டேஷன்லாம் ரெடி பண்ணி எனக்கு வித்தின் 4 to 5 டேஸுக்குள்ளே எனக்கு வெஹிக்கிள் எல்லாமே ரெடி பண்ணி ஆர்சி எல்லாமே முடித்து அவங்களே வீட்டில் கொண்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ஒரு 3 வெஹிக்கிளோட ஓனராக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. நான் இவ்வளோ சீக்கிரம் ஒரு வெஹிக்கிள் ஓனராக நினைக்கல. வண்டி சீப் அண்ட் பெஸ்ட் வெஹிக்கிள். நம்ம டீசல் வெஹிக்கிளும் பெட்ரோல் வெஹிக்கிளும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து செலவு குறைவு. மின்சாரமும் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக செலவாகும். ஒரு நாள் சார்ஜிங் வந்து 8 யூனிட் தான். பெட்ரோலோட நமக்கு வந்து இது ரொம்ப லாபம். 8 யூனிட் நம்ம சார்ஜில் ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் வரை அந்த வெஹிக்கிள் ஓட்டலாம். நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப சிறிய எக்ஸ்பென்சிவ், நல்லா நிறைஞ்ச லாபம். நமக்கு வாடகையும் எல்லாம் நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு 3 வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு வெஹிக்கிளாக வந்து இருக்குது. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல சீட்டிங் கெப்பாசிட்டி, நல்ல கெப்பாசிட்டி, நல்ல ஸ்பேஸு, டிரைவிங் ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல ஓவரால் 10/10 சர்வீஸ், கம்பெனி சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு ஃபோன் கான்டாக்ட் தான். எல்லாமே எனக்கு நல்லபடி டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க. என் வீட்டில் கொண்டு வெஹிக்கிளை கொண்டு கொடுத்துட்டாங்க. நான் ஆர்சிக்கு எதுக்குமே போகலை. அவங்களே எல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லாமே எல்லாம் முடிச்சு எனக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. நன்றி டு ஆர்ஆர் கிரீன் லைஃப் மோட்டார்ஸ் அண்ட் அந்த மேனேஜர்ஸ், அந்த கான்டாக்ட் பண்ண மிஸ்டர் முருகதாஸ், அவங்க எல்லாருக்கும் எனக்கு ஒரு நன்றி நான் தெரிவிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப கான்டாக்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஆர்ஆர் கிரீன் லைஃப் மோட்டார்ஸ்லேருந்து மோண்ட்ரா எலக்ட்ரிக் ஆட்டோவோட ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ பார்த்துருப்போம். மேலும் இது தொடர்பான கேள்விகளுக்கெலாம் நீங்கள் வந்து நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் லைவ்லேயே கொடுத்துருக்கேன். நாகர்கோவில் ப்ளஸ் திருநெல்வேலியில் அவங்களோட ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டோ வந்து நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அண்டில் இஸ் பாய் ஃப்ரம் ரகு. டாட்டா.